சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா 94,000 ரூபா 13ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு போலீஸ் வராங்க. எப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது? ஆதம்பாக்கம் போலீஸ்க்குன்னு வந்தாங்க. ஆனால் கைது செய்யப்பட்டது சைதாப்பேட்டை கிரேட் நம்பர். நீங்கள் சொன்ன அந்த பாரோட கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டு? 94,000 ரூபா ஜிபேல வேலை பார்க்குற நிதிஷ்க்கு அனுப்பிச்சு விட்டோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ இவருக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வேணா இந்த காலகட்டத்தில் ஜிபேக்கு பணம் அனுப்பலாம். பணம் வந்துருச்சு, 3:30 மணிக்கு பணம் வந்துருச்சு. இவர் 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணார். என்னன்னா ஆல்ரெடி உன் பேரில் நான் நியூஸ் ஒரு தவறுதலான ஒரு செய்தி போட்டிருக்க மாதிரியும் ஆல்ரெடி திறக்கும் போதே வாழ்த்து சொன்னாராம், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு. நவம்பர் 21 இருந்தே பேச ஆரம்பிச்சாராம். நீ எனக்கு நியூஸ் நான் உன்னை பற்றி நீ எனக்கு மாதம் 2 லட்சம் கொடுக்கலன்னா உன் மேலே ஒரு மெலிஷியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி உன்னை பாரே நடத்த விட மாட்டேன். யார் அந்த பார் ஓனரையா? பார் ஓனரை இவர் த்ரெட்டன் பண்ணான்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் 4-5 வாட்டி பேசினான்னு சொல்லி அவங்க ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. இவரோட ஒரு நம்பரை சைட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதோட அடிப்படையில் இவர் 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணார்.